நீ செஞ்சாலும் போய் குளத்துல போய் குளிக்கிற வரைக்கும் அவங்க உடம்பு அழுக்க கழுவுறாங்களா இல்லையா அந்த ஹியாபியை கழுவி முடிச்சிருவாங்க, துணியை கழுவுறாங்களா இல்லையா அவளை கழுவி முடிச்சிருவாங்க. கழுவி முடிச்சுட்டு திரும்பி வந்து அதே மாதிரி ஜங்ஷனுக்கு வர்ற வரைக்கும் பேசிட்டே வருவாங்க அந்த பொம்பளையை பத்தி. பிரியிற இடம் இங்க வடக்கு திருக்க போனோம், தெற்கு திருப்பணும். பிரியிற இடத்துல சரி விடு ஊர் பலம் நமக்கு எதுக்கு. இது பெண்களுடைய கெட்ட குணம். தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாகவே உங்களுக்கு அந்த அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கான். அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, தாவாவுக்கு பயன்படுத்துங்க. ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையே போதுமானது. ஒரு மூமினுக்கு, புறம் பேசக்கூடிய மூமினுக்கு அல்லாஹ் சொல்றான், அயுஹிப்பு அஹதுக்கும் யாக்குல் லஹ்மா அஹி மைத்தம் ஃபகரித்துமோ, உங்களுடைய செத்த சகோதரனுடைய மாமிசத்தை திங்க ஆசைப்படுகிறீர்களா, நீங்கள் வெறுக்க வேண்டாமா அல்லாஹ் கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டா மல் கீபா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் கீபத் என்றால் புறம் பேசினா என்ன? ஏன்னா இன்னைக்கு நம்ம யாராவது புறம் பேசினா எதுக்குங்க அவங்கள பத்தி புறம் பேச என்ன சொல்றீங்க, இல்லாதையே பேசுறோம் இருக்கிறது தானே பேசுறோம் அப்படிங்குவோம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் புறம் பேசினா என்னன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ذிக்ருக அஹாக கஹல்ஃப ظஹரிஹி மா யக்ரஹு, உன்னுடைய சகோதரனுக்கு பிடிக்காத ஒன்றை அவனுடைய முதுகுக்கு பின்னால் பேசுறதுன்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, அவ்வளவுக்கான இந்தஹு யார சொல்ல அந்த தப்பு அவர்கிட்ட இருந்தாலுமா? நபிசுல்லாங்க இருக்கிறத பேசுறதுதான்பா போறோம், இல்லாத பேசினா அவதூறு, இது அதோட ஃபர்ஸ்ட் கிரேட். அது இருக்கிறத பேசினாதான் போறோம், இல்லாத பேசினா அவதூறு. அதனால தாய்மார்களே, இதுல நீங்க தாய்மார்களை பத்தி சொல்ல நினைக்கிறீங்க, பாய்மார்கள் இதோட மோசம் புறம் பேசுறதுல. தாய்மார்கள் மட்டும் இல்ல, பாய்மார்கள் இதோட மோசம். அதனால புறம் பேசுறது மிக பெரும் பாவம், தவிர்த்து கொள்ள வேண்டும். ஜமாத்தோடு தொழாத பொழுது ஆண்களும் பெண்களும் பாங்கு கூறி இக்காமத்து கூறி தொழ வேண்டுமா? பாங்கு சப்தத்தை கேட்ட போது கேட்காத போதும். அதாவது பெண்களுக்கு பாங்கு சொல்ல வேண்டியதில்லை, எக்காமத்து சொல்ல வேண்டியதில்லைங்க. ஆண்கள் பாங்கு சத்தம் கேட்டுச்சுன்னா பாங்கு சொல்ல வேண்டியதில்லை, தனியா தொழும்போது எக்காமத்து மட்டும் சொன்னா போதுமானது. பாங்கு சத்தம் கேட்கவில்லை என்றால் பாங்கு சொல்றது இக்காமத்து சொல்ல சுன்னத்து ஆண்களுக்கு மட்டும், பெண்களுக்கு இல்லை. முன்னோர்களால் வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களை மீண்டும் அவர்கள் பரம்பரையினர் சொந்தம் கொண்டாடலாமா? கூடாதுங்க, ஹராம். வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களை வந்து அவங்களோட முன்னோர்கள் இது எங்களோட முன்னோருடைய சொத்து அப்படின்னு சொல்லி வக்ஃப் கொண்டாடுறதுக்கோ சொந்தம் கொண்டாடுறதுக்கோ மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, பெரும் பாவம் அது. அதே நேரத்தில் வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களை வக்ஃபுடைய நோக்கத்திற்காக மட்டும் தான் பயன்படுத்தணும், மற்ற கண்ட நோக்கத்தும் பயன்படுத்தக்கூடாது, அதுவும் மார்க்கத்தில் உள்ளது. தொழுகையில் எந்த நிலையில் துவா கேட்கலாம், எந்த நிலையில் துவா கேட்கலாம், எந்த தொழுகையில் துவா கேட்கலாம்? தொழுகைக்கு பிறகு குறிப்பிட்ட சில துவாக்களை கேட்கும்போது தும்மல் வந்தால் அதற்கு ஏதேனும் விளக்கம் உள்ளதா? சற்று தெளிவாக விளக்கம் அளிக்கவும். அததாவது துவா செஞ்சுட்டு இருக்கும் போதே ஆட்சி தும்பிட்டா நல்ல தரணும் துவா கேட்கலாம். நம்மளால இந்த பள்ளி கட்டணம் நல்ல தரணும்னு சொல்லுவோம்ல, பள்ளி தட்டினா சுண்டுச்சுனாக்கா நல்ல தரணும், பள்ளி கட்டுறது அப்படிங்குவோம்ல, அது இந்துக்களுடைய கலாச்சாரம். அந்த மாதிரி துவா கேட்கறது ஆச்சுட்டாங்க நல்ல தரணும், துவா கபுலாகும். அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. துவா கபுலாவதற்கு முதல் நிபந்தனை உங்களுடைய உணவு ஹலாலான உணவாக இருக்க வேண்டும், உங்களுடைய உடை ஹலாலான உடையாக இருக்க வேண்டும், உங்களுடைய இரணம் ஹலாலான இரணமாக இருக்க வேண்டும். இந்த நிபந்தனையோடு அல்லாஹ் என்னுடைய தேவை நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கையோடு கேட்டு பார்ப்போம் அல்லாஹ்ட்ட. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அனஃபி வன்னி அப்தி, என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறேன் அப்படித்தான் நான் நடந்து கொள்வேன். என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறேன் அப்படித்தான் நடந்துக்கிறேன். யா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், உன்னை விட ஒரு கதி இல்லை யா அல்லாஹ், எனக்கு நான் எங்க போவேன்? எனக்கு நான் பல கடவுளா இருக்குது, நீ இல்லைன்னா அவன் இருக்குது, எனக்கு ஒரே கடவுள் ரப்பே. ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தஈன், உன்னைத்தான் வணங்குறேன், உன்னைத்தான் உதவி தர்றேன், உன்னை தவிர எனக்கு ரப்பு யார் யா அல்லாஹ், உன்னை விட்டா எங்க போவேன்? எனக்கு வேற அப்படின்னு அல்லாஹ்ட்ட கதறி கேட்கணும், உரிமையோட கேட்கணும். வேற வழி இல்லைன்னு கதறணும் அல்லாஹ்ட்ட. நல்லா பாத்துக்க, நம்ம வீட்டில் ஒரு 2 வயசு குழந்தை ஒரு ஏதாவது ஒரு பொருளை கேட்குது, அம்மா தாண்டு, அம்மா தராட்டா என்ன பண்ணுது அப்படிங்குது, அதுவும் தராட்டா கத்துது, கதறுது, அழுவுது, கையை காலை உதைக்குது, தான் வாங்கித்தான் அடம் பிடிக்குது. அந்த பொருளை வாங்கி கொடுத்த உடனே கச்சுன்னு கண்ணில் சுட்டா ஒரு சுட்டு கண்ணீர் கூட வந்திருக்காது. அப்ப அந்த குழந்தைக்கு தெரியுது தன்னுடைய தாயிடத்துல எப்படி கேட்க வேண்டும் என்று. நாம் எல்லாம் இவ்வளோ பெருசா வளர்ந்து ஆளாயிட்டோம், நமக்கு தெரியல ரப்புட்டு எப்படி கேட்கணும்னு சொல்லி. அதனால அல்லாஹ்ட்ட அழுது கேளுங்க, உரிமையோட கேளுங்க, அல்லாஹ்வை வற்புறுத்தி கேளுங்கள், ரப்பல் ஆலமீன் நிச்சயமா துஆ கபூல் செய்வான். மற்றபடி தும்மல் வர்றது, விம்மல் வர்றது, விக்கல் வர்றது, நக்கல் வர்றதுலாம் அதெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆடையை பற்றி விவரிக்கவும், விளக்கத்தை விவரித்து நேரம் இல்லைங்க, ஒரே ஒரு விவரம் மட்டும் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான ஆடை என்பது ஆண்களுக்கு கரண்டைக்கு மேல் இருக்க வேண்டும். மா அஸ்ஃபல மினல் கஅபைன் ஃபஹுவ ஃபின்னார், கரண்டைக்கு கீழ் இறங்கும் ஆடை நரகத்தின் ஆடை. இன்னைக்கு பாக்குறோம், பெரிய குர்ஆன் பேசுவார், ஹதீஸ் பேசுவாரு, ரோடு பெருகிட்டே போவார், முனிசிபாலிட்டி ஆள் மாதிரி. அவன் ரோட்டை பெருகிறது முனிசிபாலிட்டிக்காரன் போட்டிருப்பான், இவரு கூட சொல்லி பெருகிட்டே போவார் ரோட்டை, கரண்டைக்கு கீழே பேண்ட். என்னங்க குர்ஆன் ஹதீஸ் பேசுறீங்களே, அதே பேசுறதுக்கு தான், இது மார்க்கத்துக்கு இல்ல. நரகத்துக்கு கீழே ஒரு இம்மியளவு இறங்கினாலும் அது நரகத்தின் ஆடை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, 3 பேரை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவருடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். அதில் ஒருவர் முஸ்ஃபில் சௌபஹு, தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழே தொங்க விட்டவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
அதனால ஆண்களை பொறுத்தவரையிலே கரண்டைக்கு கீழே ஆடை அணிவது ஹராம், அறவே கூடாது. மற்றபடி ரொம்ப டைட்டா போட்டு மேலாம் தெரியுற மாதிரி இதை பத்தி ரொம்ப விரிவா பேசலாம். சில இன்னைக்கு இளைஞர்கள் என்ன பண்றான்னா பேண்ட் போட்டு ஷார்ட் ஷர்ட் அவன் பாத்தீங்கன்னா ருக்குக்கு போகும்போது அவன் பின்னாடி ஐட்டங்கள் கூட பழிச்சுன்னு தெரியும். பின்னாடி நமக்கு அவன் பின்னாடி நம்ம சொல்ல முடியாது, கன்றாவியா இருக்கு பாக்குறதுக்கு. என்னோட ஷார்ட் ஷர்ட்டான். அதே மாதிரி பெண்கள் தயவு செய்து உங்களுடைய முழுமையான உடலை மறைத்தாக வேண்டும். உங்களுடைய முகங்கள் உட்பட அனைத்து உறுப்புகளை மறைத்தாக வேண்டும். தளதளம் தெரிகிற மாதிரியோ ஜிகுஜிகுன்னு தெரிகிற மாதிரியோ அடுத்த ஆண்களுடைய பார்வையை ஈர்க்கும்படியோ ஆடைகள் அணியக்கூடாது. ஆனா இன்னைக்கு பெண்கள் புர்கா போடுறாங்க. அந்த புர்காவை எப்படி அப்படின்னு சொன்னா அழகை மறைத்தலில் அழகும். புர்காவுக்கு விளம்பரம் அழகை மறைக்கணுமா, அதையும் அழகா மறைக்கணுமா. அதனால என்ன பண்றானா புர்கால ஜிகுன்னு அப்படியே சமைக்கி அந்த புர்கா எப்படின்னா கருப்பா இருக்க பொண்ணாண்டா சந்தன கலர்ல ஸ்கார்ப் போடும், அது எடுப்பா இருக்குமா. வெள்ளை பொண்ணா இருந்தா கருப்பு கலர்ல ஸ்கார்ப் பண்ணுமா, நல்லா எடுப்பா இருக்குமா. கான்ட்ராக்டா இருந்தா எவ்வளவு பெரிய பாவம் இது. புர்கா என்பது அழகை மறைத்தாக வேணும். ஜிகுன்னு சமைக்கி வச்ச புர்காவோ அடுத்தவருடைய பார்வை ஈர்க்கும் புர்காக்களோ போடக்கூடாது. அதாவது ஆண்களுடைய பார்வை ஈர்க்கும் விதத்திலே இந்த மாதிரி ஜிகுன்னு புர்கா போடுறதோ ஜினா போடுறதோ ஹராம், கூடாது. உண்டியல் வியாபாரம் ஹராமா ஹலாலா தயவு செய்து விளக்க வேண்டும். மெட்ராஸ் வந்து கேளுங்க. உண்டியல் வியாபாரம் ஹராமா ஹலாலா என்றால் இந்திய அரசியல் சாசன சட்டப்படி அது ஹராம் என்று தீர்மானிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இந்த தடையும் கிடையாது. டீட்ல கேட்ட தனியா கேட்டுங்க இன்ஷா அல்லாஹ். பங்காளி துரோகம் செய்தால் என்ன தண்டனை என்று அல்லாஹ் கூறுகிறான். நம்பிக்கை துரோகம் பண்ணுவது இவருக்கு யாரோ பங்காளி துரோகம் பண்ணிட்டார் கொடுத்துருது. தனியா வந்து கேளுங்க, இதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டு இருக்க முடியாது, டைம் இல்லை. ஷபே பராத் என்ற இரவு உண்டா, தஸ்பீஹ் தொழுகை பற்றி விளக்கம் தரும். நேர்ச்சை யாருக்கு படைக்க வேண்டும், விளக்கம் தருமாறு தாழ்வு கேட்டுக்கிறோம். நேர்ச்சை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அல்லாஹ் தவிர யாருக்கு நேர்ச்சை வச்சாலும் மைதி ஆண்டவங்களுக்கோ நாகூர் ஆண்டவங்களுக்கோ முத்துப்பேட்டை தர்காவுக்கோ யாருக்கு நாத்தங்கர நாச்சியா இருக்கோ யாருக்கு நேர்ச்சை வைத்தாலும் அது பெரும் பாவம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பெரும் பாவம். நேர்ச்சை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அந்த நேர்ச்சையை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்லாஹ்ட்ட பேரம் பேசாதீங்க. எப்படின்னு சொன்னா ஒரு அம்மா வீட்டுல குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அல்லாஹ் நேர்ச்சை வைப்பாங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைய குணமாக்கி கொடு, நான் உனக்காண்டி 3 நோன்பு வைக்கிறேன். குணம் ஆக்கல நோன்பு வைக்க மாட்டேன். அல்லாஹ் குணம் ஆக்கினான்டா அவனுக்கு 3 நோம்பா, அல்லாஹ்ட்ட பேரம் அக்ரிமெண்ட். எப்படி நோன்பு வைக்கணும், யா அல்லாஹ் என் பிள்ளையுடைய நோயை 3 நோன்பு வைக்கிறேன், அந்த நோன்பை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை நோயை குணமாக்கியா அல்லாஹ். இதுதான் நேர்ச்சை என்பது. ஆனா அந்த நேர்ச்சை அல்லாஹ் மட்டும் தான் செய்யணும். தஸ்பீஹ் தொழுகை அபூதாவுத் ஹதீஸ்ல இருக்குது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரம் இருக்குது. தன்னுடைய சிறிய தகப்பனார் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய சிறிய தந்தையே நான் இபாதத்தை கற்றுத் தருகிறேன், அதை முடிந்தால் தினந்தோறும் செய்யுங்க, இல்ல வாரத்துல ஒரு முறை, இல்ல மாசத்துல ஒரு முறை, இல்ல வருஷத்துல ஒரு முறை, இல்ல வாழ்க்கையில ஒரு முறையா தொழுங்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தஸ்பீஹ் தொழுகை முறையை சொல்லி தர்றாங்க. தஸ்பீஹ் தொழுகை என்பது ஹதீஸ்ல உள்ளது, ஆதாரப்பூர்வமானது. சில பேர் விவரம் தெரியாம ஹதீஸ் இல்ல ஆதாரம் இல்ல சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தப்பு. ஆனால் அந்த தஸ்பீஹ் தொழுகையை ஜமாத்தாக தொழுவது பித்அத். நபி ஸல்லல்லாஹு ஜமாத்தா சொல்லி தரல, தனித்தனியாக தான் தொழ வேண்டும். ஷபே பராத் என்ற ஒரு இரவு உண்டா? ஷபே பராத் என்ற ஒரு இரவு ஷாபானுடைய 14ஆம் இரவு ஷபே பராத் என்ற இரவு சொல்லப்படுது. அதுக்கு ஹதீஸ்கள்ல வலுவான ஆதாரங்கள் கிடையாது. அன்னைக்கு ராத்திரி ரொட்டி சுட்டு பாத்தியா ஓதணும், கபிரஸ்தானுக்கு போனோம், பூ போடணும், மௌத்தானங்க பேர்ல பாத்தியா ஓதணும், அதுதான் எந்த ஆதாரமும் கிடையாது. விரலை ஆட்டுவதா நீட்டுவதா தொப்பி தொடுவதா தொடாமல் தொடுவதா நமது முஸ்லீம்களின் நிலை தீர்வு காண என்னதான் வழி? ஒற்றுமையில் நிலை, அதான் சொன்னேன், ஒற்றுமையா இருங்க. அதாவது நம்ம விரல ஆட்டாம நீட்டலாம சண்டை போட்டுட்டு இருக்கோம். எதிரி நம்ம கையை வெட்டுறது திட்டம் போட்டுட்டு இருக்கான், நம்ம கையில உள்ள விரல ஆட்டலாம நீட்டலாம சண்டை போட்டுட்டு இருக்கோம். எதிரி தலையை வெட்டுறது திட்டம் போட்டுருக்கான், நம்ம தலையில தொப்பி போட்டு சண்டை போட்டுருக்கோம். ஆனா பாவிகளை தலையை எடுத்த பிறகு முண்டத்துக்கு அவரை தொப்பி போட முடியும்? இதுல என்ன பெரிய கொடுமை என்றால் தொப்பி போடக்கூடாதுங்க பிதாத்துங்க, அவர் தலையில தொப்பி இருக்கும். நீங்களே புரிஞ்சுங்க. மதுஹப் இல்லாமல் மார்க்கத்தை முழுமையா பின்பற்ற முடியுமா? முடியாதுங்க. மதுஹப் இல்லாமல் மார்க்கத்தை முழுமையா பின்பற்றவே முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்அலு அஹ்லல் திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்தவரிடத்துல கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். நம்ம தெரியாத விஷயங்களை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேக்குறோம், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேக்குறோம், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேக்குறோம், கேட்டு ஃபாலோ பண்றோம். சரி, மதுஹப்களே வேண்டாம், அல்லாஹ்வுடைய மறை ஒன்று, இறை ஒன்று, நபி ஒன்று, வேதம் ஒன்று, மார்க்கம் ஒன்று, மதுஹப் மட்டும் எதுக்கு 4 மதுஹப்லாம் வேணாங்க அப்படின்னு சண்டை போட்டு வந்தவங்க இன்னைக்கு 40 மதுஹபா நிக்கிறாங்க. 4 மதுஹப் வேணாண்டு வந்தவங்க இன்னைக்கு 40 மதுஹபா நிக்கிறாங்களா இல்லையா? அண்ணன் மதுஹப் ஒண்ணு, தம்பி மதுஹப் ஒண்ணு, தம்பிக்கு தம்பி மதுஹப் ஒண்ணு, தம்பிக்கு மச்சான் மதுஹப் ஒண்ணு, அமீர் மதுஹப் ஒண்ணு, ஜாக்கு பாக்கு வெத்தலை பாக்கு டாமு டூமு டை, அத்தனை மதுஹப் இருந்தா இல்லையா? 4 மதுஹப் வேணான்னு சொன்னவங்க. அதனால சகோதரர்களே, மதுஹப் என்றாலே அது ஒரு அசிங்கமானது, அபத்தமானது, அப்படிலாம் ஒரு தேவையற்ற ஒரு
அசிங்கத்தை, ஒரு மூட நம்பிக்கையை உங்க உள்ளத்துல ஏற்படுத்திட்டாங்க. அப்படிலாம் இல்லை. மார்க்கம் என்பது பரிசுத்தமானது. இமாம்கள் வகுத்து தந்த சட்டங்களும் அற்புதமான சட்டங்கள். இந்த அறிவியலிகள் நான் திருடன் வச்சுக்கலாம், நவுதுபில்லா, எனக்கு தான் ஹராமு, அந்த ஹால் அது தூக்கி போட்டுறேன், போட்டா இவருக்கு ஹலால் ஆயிடுமா? இவருக்கு ஹலால் ஆன உடனே அது எனக்கு ஹலால் ஆயிடுமா? அவர் எனக்கு பங்கு கொடுத்தாருண்டா, அவர் எனக்கு பங்கு கொடுத்தாண்டா எனக்கு ஹலால் ஆயிடுமா அப்படின்னு ஹிதாயாங்கிற புத்தகம் பொய்ய சொல்றான். அப்படி எதுவும் ஹிதாயா புத்தகம் கிடையாது கிதாபுல. அது புரிஞ்சுங்க. முதல்ல இவர்கள் ஒரு சட்டத்தை எழுதுறாங்க, என்ன நினைச்சுங்க, எனக்கு மட்டும்தான் ஹராமு, நான் இவருக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டா இவருக்கு ஹலாலு, இவர் அதுல இருந்து பங்கு வச்சு எனக்கு கொடுத்தாருண்டா எனக்கு ஹலாலு. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப என்ன பண்ணுவேன், நான் ஹசரத்தை கூப்பிட, அப்துல் மஜீத் ஹசரத், 3ஆம் தெருல ஒரு சாராய கடை வருது, 4ஆம் தெருல ஒரு சாராய கடை இடத்துக்கு வருது, 4ஆம் தெரு கடையை நீங்க எடுத்துக்கங்க, 3ஆம் தெரு கடையை நான் எடுத்துக்கிறேன், 4ஆம் தெரு கடை லாபத்தை பூரா உங்களுக்கு தான் ஹராமு, எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு ஹலால் ஆயிடும். 3ஆம் தெரு கடை பூரா எனக்கு தான் ஹராமு, உங்களுக்கு தந்துடுறேன், உங்களுக்கு ஹலால் ஆயிடும். இப்படின்னு இந்த கூறுகட்ட கூமுட்ட இது ஒரு புத்தகம் கொடுத்து வச்சிருது. இருக்குதா இல்லையா அவளோட புத்தகங்கள்ல? இருக்குதா இல்லையா அவளோட புத்தகங்கள்ல? வட்டி வாங்க எனக்கு ஹராமா, நான் இவருக்கு அன்பளிப்பா கொடுத்தா இவருக்கு ஹலாலா, இவர் அதுல இருந்து பங்கு வச்சு எனக்கு கொடுத்தாரா எனக்கு ஹலாலா? இந்த மார்க்கம் கூடுமா? ஹிதாயா புக்ல இல்லாத ஒரு சட்டத்தை சொல்லி இப்படி ஹிதாயா புக் இதான் வந்து ஃபிக்ஹ் கிதாபுகள்ல உள்ள பொய்கள் புரட்டுகள் சொல்றாங்களே, அதுல 1-2 தப்புகள் இருக்கத்தாங்க செய்யுது, மறுக்க முடியாது. தப்பே இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு அதுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடுங்க. ஃபிக்ஹ் கிதாபுல தப்பே இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடுங்க. தவறே இல்லாதது அல்லாஹ்வுடைய வேதம் மட்டும்தான். ஃபிக்ஹ் கிதாபுகள்ல மனிதர்களால் எழுதப்பட்டது சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த தவறுகளை ஒதுக்கிட்டு நல்லதை எடுத்துட்டு போவோம். இவர்களுக்கு பின்னாடி ஒரு வழிகட்ட கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மாதிரி இல்லாத பொல்லாத அவதூறுகளை எல்லாம் சொல்லி இப்படி ஃபிக்ஹ் கிதாபுல இருக்குது, அப்படி ஃபிக்ஹ் கிதாபுல இருக்குது, ஆபாசங்கள் இருக்குது, அபத்தங்கள் இருக்குது. இப்ப சமீபத்தில் திருச்சியில அவரோட ஒரு மோலை ஒருத்தர் விவாதம் பண்ணாரு. நீ சொன்ன ஃபிக்ஹ் கிதாபுல இருக்கிறதா சொன்ன எந்த தப்புமே இதுல இல்லப்பா, எடுத்து காட்டு, நான் இங்கே தீ வச்சு கொடுத்துறேன்டாரு. அதுக்கு அண்ணன் விளக்கு என்ன தெரியுமா, அது அந்த காலத்துல அந்த ஃபிக்ஹ் கிதாப் வாங்குறதுக்கு எனக்கு காசு இல்ல, அதனால யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு அப்படியே எழுதிட்டோம் நாங்க. இவ்வளவு அழகான விளக்கம். இப்படித்தாங்க சொல்லிட்டு இல்லை இல்லைங்கிறது. அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. மதுஹப்களை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். இது அல்லாஹ் ஏற்படுத்தியது. சுன்னத்துல் ஜமாஅத்தை கிறிஸ்தவ முஸ்லிம் என்று நீங்கள் பயானில் கூறியது ஏன்? கிறிஸ்தவ முஸ்லிம் சொல்லி இன்னைக்கு சொன்ன பாருங்க, இதுதான். அதாவது கிறிஸ்தவனுடைய கெட்ட குணம் அது. மார்க்கத்தை பின்பற்றவங்க பேர்ல பிதாத்தை செய்வான். பிதாத்தை செய்யறவங்க பேர் சுன்னத் ஜமாத்தில். அது புரிஞ்சுங்க. அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்பது அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களையும் சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டிய முறைப்படி, சத்திய இமாம்கள் சொல்லி காட்டிய முறைப்படி யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் சுன்னத் ஜமாத். இந்த பிதாத்தை செய்யறவன், தர்கா உருசை ஆதரிச்சு பேசுறவன், கபர்ல போய் முற்றதை ஆதரிக்கிறவன், அங்க நடக்கிற ஷிர்க்குகளை ஆதரிக்கிறவன், இவன் தனக்கு தானே சுன்னத் ஜமாத் பேசி வச்சுக்காண்டா. இது கழுதைக்கு பேரு கல்யாணி வாகனம் வச்ச மாதிரி. அவங்க சுன்னத் ஜமாத் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்க வீட்டில் துணி மாத்த வசதி இல்லை, ஆகையால் தினமும் குளித்து விட்டு அந்த அணிந்த துணியோடு சுப தொழுகையை தவிர துலோகர்ல இருந்து இஷா வரை தொழுவேன். அப்படி தொழலாம தாராளம் தொழுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி சில பெண்கள் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அவங்க வீட்டுல மாத்திர துணி கூட இல்லையா. தயவு செஞ்சு எங்க ஊர் ஜமாத்தாருங்க இந்த பெண் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. தாராளமா தொழலாம். அதே துணியிலேயே நீங்க துவைக்காம கூட நான் அதுல நஜீஸ் படாத வரை, அசிங்கங்கள் படாத வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு இல்லற வாழ்க்கை ஈடுபட்டு விட்டு அந்த விந்து பந்தப்பட்ட அந்த துணியை சுரண்டி விட்டு தொழுதிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மதுஹப் தான் சுரண்டிட்டு தொழுவலாங்கிறது தான். அதனால அந்த மாதிரி நேரத்தில் அப்படியே தொழுவதுக்கு அனுமதி இருக்குது. அதனால அதுல எந்த தப்புகளையும் தாராளமாக தொழலாம். தஹஜ்ஜுத் எத்தனை ரக்காத்? 8 ரக்காத்தா 12 ரக்காத்தா? நான் 5 வக்தில் ஒரு வக்தை விட்டு விட்டால் கலா செய்யணுமா? தஹஜ்ஜுத் தொழுகை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8+3 8 ரக்காத் தஹஜ்ஜுத், 3 ரக்காத் வித்ர். இதான் 8+11 11 ரக்காத் தான் தஹஜ்ஜுத். தொழுகை ஒரு தொழுகை விட்டாலும் கலா செய்ய வேண்டும். கலா செய்வதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. அது அல்லாஹ்வுடைய கட்டளை. கலா செஞ்சு தான் ஆகணும். பெண்கள் ஆண் துணை என்று கணவனோ தகப்பனோ அல்லது அண்ணன் தம்பி இவர்கள் இல்லாமல் தனியாக ஹஜ் செய்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதுல. அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஹஜ் என்பது கடமை எப்பன்னு சொன்னா, ஒரு ஆணுக்கு ரப்புல் ஆலமீன் சொல்றான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. யார் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்ற அளவுக்கு அவர்களுக்கு செல்வ வசதியும் உடல் வசதியும் இருக்குமோ அவர்களுக்கு ஹஜ் கடமை என்பது ஆண்களுக்கு. பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நிபந்தனை என்னவென்றால், அவர்களோட துணையாக செல்வதற்கு மகரமான ஆண்களும் இருந்தால்தான் அவர்களுக்கு ஹஜ் கடமை. ஆண்கள் இல்லாத பட்சத்திலே ஒரு பெண்ணுக்கு தகப்பனும் இல்லை, கணவனும் இல்லை, மகனும் இல்லை,
சகோதரனும் இல்லை, அவளுக்கு ஹஜ்ஜும் இல்லை, ஹஜ்ஜின் கடமை இல்லை. அதனால ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே அவள் மகரமான ஆண் துணை இல்லாமல் ஹஜ்ஜுக்கு செல்வது ஹஜ்ஜே கடமை இல்லைங்க பொழுது அவன் அதை பத்தி கவலைப்பட்டு அந்நிய ஆண்களோட ஹஜ்ஜுக்கு போனோம், அதனால மகரம் இல்லாத ஆண்களோட ஹஜ்ஜுக்கு போவது பெரும்பாவம் கூடவே கூடாது. ரேஷன் கடையிலே பிளாக்ல பொருட்கள் வாங்கி வீட்டுக்கு பயன்படுத்தலாமா, ஹலாலா ஹராமா? அசர் தொழுகைக்கு 2 ரக்காத் சுன்னத் தொழ வேண்டுமா, 4 ரக்காத் சுன்னத் தொழுமா? ரேஷன் கடையில பிளாக்ல வாங்கி விற்கிறது ஹராம். அது பொதுமக்களுடைய பொருள். அது அங்க இருக்கிற ஹராமி அவன் பொதுமக்கள் வயிற்றுல அடிச்சு இடையில அடிச்சு ஹராமா விற்கிறான். நீங்க 2 ரூபா 3 ரூபாய்க்காண்டி ஆசைப்பட்டு அந்த ஹராமான பொருளை வாங்கி தின்னீங்கன்னா உங்கள் வயிற்றுல நெருப்பை சாப்பிடுது என்று பொருள். அதனால ரேஷன் கடையில பிளாக்ல விற்கிற பொருளை வாங்கக்கூடாது, பெரும் ஹராம் அது. அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்ய மாட்டான். ஒருவருக்கு வியாபாரம் அசருடைய முன் சுன்னத்து 2 ரக்காத்தா 4 ரக்காத்தா, அசருடைய முன் சுன்னத்து முதல்ல வலியுறுத்தப்பட்ட முக்கதான சுன்னத் அல்ல. வாய்ப்பு இருந்தா 2 ரக்காத் தொழுதுங்க, வாய்ப்பு இருந்தா 4 ரக்காத் தொழுதா தப்பு கிடையாது. ஒருவருக்கு வியாபாரத்தில் 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கிறது, அதுக்கு 2500 ரூபாய் சக்காத்து கொடுத்த பிறகு மீதியைக்குள்ள 97,500 ரூபாய்க்கு ஒரு விவசாய நிலம் வாங்கினார். மறுவருடம் நிலத்தின் விலை 1 லட்சமா ஆகிவிடுகிறது. மேலும் விவசாயத்தில் மகசூல் கிடைக்கிறது. இந்த சமயத்தில் விவசாய மகசூலுக்கு மட்டும்தான் சக்காத்து கொடுக்க வேண்டுமா, அல்லது நிலத்தின் மதிப்பு 1.5 ரூபாய்க்கு சக்காத்து கொடுக்க வேண்டுமா, அல்லது மதிப்பு கூடி 57,500 ரூபாய்க்கு மட்டும் சக்காத்து கொடுக்க வேண்டுமா? நல்லா புரிஞ்சுங்க. ஷரியத்திலே அசையும் சொத்து அசையா சொத்து என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. பணமாக இருக்கும் வரை அது அசையும் சொத்து. அது எத்தனை வருஷம் இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு சக்காத்து கொடுத்தாகணும். அது நிலமா மாறிடுச்சுன்னா அது அசையா சொத்து. அசையா சொத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சக்காத்து கிடையாது, அதுல இருந்து வருமானம் வந்தாலே தவிர. அதனால விவசாய நிலம் என்பது அசையாத சொத்து என்பதால் அது எவ்வளவு வேல்யூ பண்ணாலும் பரவாயில்ல, 10 கோடி ஆயிட்டாலும் கிடையாது, அதுக்கு சக்காத்து கிடையாது. அதுல இருந்து மகசூல் வந்தால் அந்த மகசூலுக்கு மட்டும்தான் சக்காத்து கொடுக்கணும். இது ஷரியத்திலே சட்டம். எல்லா நற்குணங்கள் கொண்டவர் என் கணவர், ஆனால் 5 வேளையும் தொழ மறுக்கிறார். எவ்வளவு சொன்னாலும் தொழ மறுக்கிறார். தொழாமல் இருந்தால் அல்லாஹ் என்ன தண்டனை தருவான் என்று விளக்கம் தாருங்கள். அந்த சகோதரர்கள் இருந்தா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. உங்க மனைவி இத்தனை 1000 வேலை இத்தனை 500 பேர்ல உங்களுக்கு எதிராக சாட்சி ஆக்கிட்டாங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி. அதனால இனிமேலாவது ஒழுங்கா தொழ ஆரம்பிங்க, அல்லாஹ்வுடைய இபாதத்தை ஒழுங்கா செய்யுங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹைருக்கும் ஹைருல் அஹ்லிஹி, உங்களுடைய மனைவிக்கு யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். ஏன்னா ஒரு மனுஷன் உலகத்துல யார்கிட்ட வேணா நல்ல பேர் வாங்கலாம், பொண்டாட்டி மட்டும் லேசு நல்ல பேர் வாங்கிட முடியாது. ஆனால் உங்களுடைய மனைவி இத்தனை பேருக்கு முன்னாடி என் கணவர் நல்ல குணங்கள் இருக்குது, சிறப்பானவர் சாட்சி சொல்றாங்க. சாட்சி அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் நிச்சயமா இன்ஷா அல்லாஹ். அதனால சகோதரே, உங்க மனைவியுடைய ஆதங்கத்தை தீர்க்கும் விதத்திலும் அல்லாஹ்வுடைய அருளை பெறும் விதத்திலும் நரக தண்டனை விட்டு தப்பிக்கும் விதத்திலும் இனிமேலாவது 5 வேளை தொழ ஆரம்பிகள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. ஜியாரத்து பயணம் கிடையாது என்று தாங்கள் ஜியாரத்து பயணம் செய்தீர்கள், டிவியில் வருகிறது. நல்ல கேள்வி. ஜியாரத்து பயணம் கிடையாது நான் எங்க சொன்னேன்? எங்கேயாவது இடத்த சொன்னா சொல்லுங்க. எம்பெருமானா ஸல்லல்லாஹு ஜியாரத்து மூலம் புரிஞ்சுங்க. ஜியாரத் என்றால் வேற தர்காவுக்கு போறது கபருக்கு போறது மட்டும் ஜியாரத் அல்ல. ஜியாரத் என்பது சந்திப்புன்னு அர்த்தம். ஒரு விசிட்டிங் பர்பஸ்ங்கற பாருங்க, இந்த விசிட்டிங் தான் ஜியாரத் என்பது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் சீரு ஃபில் அர்தி ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன். நபியே, இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் உலகம் முழு சுற்றி பாருங்கள், சுற்றி சென்று அங்கே அல்லாஹ்வை பொய்ப்பித்தவர் நிலைமை என்னவானது என்று பார்த்து வாருங்கள். அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஷுத்து ரிஹால இல்லா இலா ஸலாசத்தி மசாஜித். நன்மையை நாடி 3 பள்ளிவாசல்களை தவிர வேற எந்த பள்ளிவாசலும் பிரயாணம் செய்யக்கூடாது. ஒன்னு காபத்துல்லாஹ், இன்னொரு மதீனா முனவ்வரா, இன்னொன்று பைத்துல் முகத்தஸ். ரசூலுல்லாஹ்வே அனுமதிக்கிறாங்க, நன்மையை நாடி 3 பள்ளிவாசலுக்கு மட்டும் தான் பயணம் போலாம். அதுல ஒண்ணு பைத்துல் முகத்தஸ். அந்த பைத்துல் முகத்தஸ் கூட்டு போறோம். அதே மாதிரி பொய்யர்களுடைய நிலை என்னவானது என்று பார்க்குவார்கள். அல்லாஹ் சொல்றான், பொய்யர்களே மிக மோசமான பொய்யன் உலகத்திலே வாழ்ந்த ஃபிரௌன், அந்த ஃபிரௌனை போய் பார்த்துட்டு வர்றோம், அவன் நிலைமை என்னாச்சுன்னு சொல்லி எகிப்துல போய். சோ அதனால இது அல்லாஹ்வுடைய குர்ஆன் படியும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் படியும் அந்த ஜியாரத்தை நம்ம கூட்டு போறோம். அங்க போகக்கூடிய இடங்களிலே சில நபிமாருடைய கபர்கள் இருக்கின்றன, சஹாபாவுடைய கபர்கள் இருக்கின்றன. அந்த கபர்களிலே நான் அழைச்சிட்டு போகும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி அந்த கபருக்கு பெண்களை நான் அலோவ் பண்றதில்லை, வெளியே நின்றுருவேன். வெளியே நில்லுங்க சொல்லிட்டு ஆண்களை மட்டும் உள்ள கூட்டிட்டு போய் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்த சுன்னத்தான துஆவை கற்றுக் கொடுப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபராளிகளே உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். யக்ஃபிரல்லாஹு லனா வலக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. வஅன்துமு ஸலஃப் இன்னா இன்ஷாஅல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், நீங்கள் முன் சென்று விட்டீர்கள், நாங்கள் இன்ஷாஅல்லாஹ் பின்வந்து கொண்டிருக்கிறோம்ங்கற துஆவை ஆண்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதனால நான் 100% உத்தரவாதம் தர முடியும், எங்களுடைய ஜியாரத் பயணத்துக்கு வர்றவங்க பைத்துல் முகத்தஸ் உட்பட அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்பட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தான முறைப்படி தான் அந்த ஜியாரத்துக்கு கூட்டு போறோம். அங்கே அல்லாஹ்வுக்கு மாற்றமான எந்த காரியம் நடந்ததில்லை. எங்களோட ஜியாரத்துக்கு வந்த ஒவ்வொரு ஆஜியார் இருக்காங்க, சாலி ஆஜியார் இருக்காங்க,
போன வருஷம் என் கூட வந்துட்டாங்க. சாலியாஜிட்ட கேட்டு பாருங்க, நாங்க அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஏதாவது காரியம் பண்ணமா அங்க நடந்ததான்னு சொல்லி, அல்லது குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமா ஏதாவது நடந்துன்னு கேட்டு பாருங்க. இல்ல சாலியாஜார் உங்களுக்கு வேண்டியால உங்களுக்கு சப்போர்ட்டா சொல்லுவாருன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் தொடர்பு